ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்து கிழிப்பீர்கள் என்று இடிதாங்கியின் முகத்தை நோக்கி சுட்டு விரலை நீட்டி கேள்வி கேட்கிறார். செய்து கிழிப்பதும் தட்டி கழிப்பதும் வெற்றிக்கு பின்னால் பின்பற்றப்படும் பொதுவான செயலாக இருக்கலாம். அதற்காக இடிதாங்கியையும் கிழிக்கிறவன் பட்டியலில் சேர்த்துவிட வேண்டாம். ஒருவேளை தோல்வியை தழுவினால் தோளில் கிடக்கும் துண்டை கிழித்து எறிவானே தவிர வெற்றி பெற்றால் எதையும் செய்து கிழிக்க மாட்டான் என்று இந்த நிறைந்த மேடையில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இடிதாங்கி வெற்றி பெற்று சரவெடி கொளுத்தி லட்டு கொடுத்த அடுத்த கணமே படு பிஸியாகிவிட்டால் எதையும் கிழிப்பதற்கு நேரமும் காலமும் ஒத்துழைக்காது. ஒருவேளை தேங்கி கிடக்கும் தேர்தல் அறிக்கைகளை வேண்டும் என்றால் கிழித்து போடலாம். வந்து குவியும் விண்ணப்பங்களை கிழித்து போடுவதற்கு என் பின்னால் இருப்பவரிடம் கொடுத்து விடலாம் என்று நினைத்தால் அவர் இப்போதே தனக்கு எதையும் கிழிக்காத அளவுக்கு தன்னை ஒரு அமைச்சராக்க வேண்டும் என்று விண்ணப்பம் போட்டிருக்கிறார். ஆக எதையும் கிழிப்பதற்கு நேரம் கொடுக்காத வண்ணம் வீட்டின் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கும் எனது வண்டியின் நெற்றியில் சைரன் ஒலி என்று அலறத் தொடங்கி, அதன் பிறகு இடிதாங்கி ரோட்டை கிழித்து கொண்டு செல்வானே தவிர வேறு எதையும் கிழிப்பதற்கு நேரம் கைகூடாது. காரில் செல்லும் போது கண்ணுக்கெதிரே சுவற்றில் பல்லி போல் ஒட்டிக்கொண்டு பல்லை காட்டிக் கொண்டிருக்கும் இடிதாங்கி ரசிப்பதற்கே நேரம் கிடைப்பதில்லை. அது மட்டுமல்ல, போஸ்டரிலும் பதாகைகளிலும் எழுதப்பட்டிருக்கும் மானே தேனே மண்டையே என்று எனது அடிப்பொடிகள் தங்கள் சிந்தனைகளில் உதித்த சீரிய அடைமொழிகளை படித்து பரவசம் அடைவதற்கு கூட நேரம் கிடைக்குமா? அதுவும் கிடைப்பதில்லை. ஏதோ நம்மை பற்றி நல்லாத்தான் எழுதியிருப்பார்கள் என்ற புளித்த புன்முறுவலை புரிந்தவாறே கடந்து செல்வான். ஆனால் கழுதைகளின் கடுவாயில் பட்டு கிழிபடாமல் இருப்பதற்கு வேண்டுமென்றால் கட்டளை பிறப்பிப்பது பற்றி யோசிப்பான். ஆக கிழிப்பதற்கென்று இடிதாங்கியின் கையில் எதுவும் சிக்கப் போவது இல்லை. அப்படியே கிடைத்தாலும் கழித்தலும் கிழித்தலும் வேண்டாம் என்ற திருக்குறள் அது எனக்கு தெரியாதா? அந்த திருக்குறள் இந்த மாண்பு மிகுந்தவனின் மண்டையில் ஊறத் தொடங்கி விடுவதால் கிழிப்பதை விட்டுவிட்டு கிடைத்த நேரங்களை எப்படியெல்லாம் கழிக்கலாம் என்று யோசிக்க தொடங்கிவிடும். ஆக இடிதாங்கியின் ஆட்சி எதையும் கிழிக்காத ஆட்சியாக இருக்க போகிறது என்பதை இப்போதைக்கு அடித்து சொல்லுகிறேன். பள்ளிக்கூடம் திறந்ததும் மணக்க மணக்க வாங்கிய புதிய புத்தகத்தை அட்டை போட்டு அடுக்கி வைத்து அழகு பார்த்தவன் இடிதாங்கி. ஆனால் புத்தகத்தை புரட்டினால் புத்தகம் கிழிந்துவிடும் என்பதற்காக புத்தகத்தை புரட்டாமலேயே புரட்சி செய்தவன். அதனால் இந்த கிழியாத புத்தகத்தை தேர்ந்தெடுத்து எதையும் கிழிக்க வேண்டாம் என்று ஆணையிட்டு கோட்டைக்கு அனுப்புமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.